மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் இருந்த ராகுவால உண்மையை சொல்லணும்னா நீங்க உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க. அதுவும் கடந்த இந்த 3 மாசம் நீங்களாகவே இல்லைன்னு சொல்லலாம். மூளை, அதாவது மைண்ட் எனக்கு வேலை செய்யலைங்க. நான் எந்த ரூட்ல நான் இறங்கினாலும் எனக்கு பிரச்சனைகளாகவே வருது. என் விரல் என் கண்ணை குத்தனா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுக்கு துரோகம் செய்தால் அதனுடைய வழி வேதனைகளை ரொம்ப, ஏன்னா மீனராசி என்பவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, நேர்மை, யதார்த்தம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, உண்மையா இருப்பீங்க, ஓப்பனா இருப்பீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் நம்பிக்கை வச்சீங்கன்னா முழுசா நம்பிடுவீங்க. அவங்கள நம்பி எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிடுவீங்க. அதுலயும் விட்டு கொடுக்கணும்னு நினைச்சா அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுப்பீங்க. அந்த லெவலுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு நல்ல மனசு படிச்சவங்க நீங்க. ஆனா இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நெகட்டிவாகவும் மற்றவங்களுக்கு அது உங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அது உங்களுக்கு அமைஞ்சது. அப்போ இந்த நிலையிலிருந்து மீண்டும் வெளியில வரணும், மீண்டும் சாதிக்கணும், நீங்க பட்ட அவமானங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகள் என்ன கஷ்டப்பட்டாலும் ஒரு தொழில ஆரம்பிச்சு அழகா மூவ் பண்ண ஃபர்ஸ்ட் 1 வருஷம் டாப் லெவல்ல போற மாதிரி தெரியுது. அப்படியே பார்த்தா அழகா எல்லாத்தையும் அப்படியே டவுன் ஆகுது. யார் கண்ணு பட்டதுன்னு தெரியல, என்ன நடந்ததுன்னே தெரியல. ஆனா இதெல்லாம் நடந்துருச்சு. காரணம் இந்த ராகு கேது பாத்தீங்கன்னா ஒரு புறம் 1ல் ராகு இருப்பாங்க, அப்படியே பாத்தீங்கன்னா 180 டிகிரியில மீண்டும் கேது பகவான் 7ஆம் வீட்டில் நிற்பார். அப்போ மற்ற கிரகங்கள் ஒரு இடத்த மட்டும் தான் நம்ம போக்கஸ் பண்ணி சொல்ல முடியும். இது 2 இடத்தையும் நாம டார்கெட் பண்ணி சொல்லணும். அப்ப 2 இடம்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை ஒரு இடத்த நல்லது கொடுத்தாலும் அடுத்தது இன்னொரு இடத்த பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா வேலை செஞ்சிடும். ஆனா மீனராசி என்பவர்களுக்கு கடந்த 1.5 வருஷமா 2 இடமே வீக் பாயிண்ட் தான். ஏன்னா 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர், மனைவி, கணவன் சார்ந்த இடம், பிளஸ் உங்களுடைய கிளைண்ட், இது இல்லாம நண்பர்கள், உறவினர்கள் சார்ந்த இடம். இந்த லிங்க் எல்லாமே உடைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். இந்த ரீதியில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் ஒரு சலிப்பு, சங்கடங்கள், வெறுப்பு, வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. பட் இங்க இருக்கக்கூடிய ராசியில இருந்த ராகு என்ன பண்ணிட்டாருன்னா உங்க பொருளாதாரத்தை இப்ப இல்ல, கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தனஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல இருந்தார். அப்ப இருந்தே குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல தனம், செல்வம், நெருக்கடிகள், நாளுக்கு நாள் பிரச்சனை. கடந்த 3 வருஷமா வந்த ப்ராப்ளங்கள் நாளுக்கு நாள் வீண் செலவுகள், விரய செலவுகள் உருவாக்கி கடன் சுமைகள் ஒரு பக்கம், ஒரு பிரச்சனையை 1% தீர்க்க போனா அங்க 10% மீண்டும் உருவாக்குது. அப்போ இப்படி அதிகரிச்சுக்கிட்டே வந்து இப்போ இந்த பிரச்சனை எப்படி சரி செய்ய போறேன்னே தெரியல என்ற அளவுக்கு ஒரு பயம், பதட்டம், குழப்பம். பல பேர் வாழ்க்கையில நாம் இருக்கிற இடத்தை விட்டு வெகு தொலைவில் போய் ஏதாவது ஒரு வேலை செய்யலாமா, வெளிநாடு போயிடலாமா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்ச நாள் நம்ம அதை கஷ்டத்தைப்பட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாமான்ற அளவுக்கு முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எடுத்த முயற்சிக்குரிய பலனும் கிடைக்காம வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. இன்னும் சிலர் வெளிநாடு போகி அந்த இடத்துல பலவிதமான சிக்கலை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. ஆக மீனராசியில பிறந்த நாம அதிர்ஷ்டங்கள் இல்லாதவங்களா, இதை பாவம் செஞ்சுட்டோமான்ற அளவுக்கு எல்லாமே கூட மன உளைச்சல கடந்து வந்தாச்சு. இல்ல, மீனராசியில பிறந்தவங்க அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன்னா நீங்க குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க. குரு பகவான் அவருடைய பிரகாசம், அவருடைய பார்வை, அவருடைய இலக்கு, அதனுடைய மூமெண்ட் எல்லாமே வேற லெவல்ல வேலை செய்யும். ஆனா அந்த லெவலுக்கு வந்தவங்க தான் நீங்க. ஆனா இடைப்பட்ட காலகட்டங்களில் நினைச்சு பார்க்காத பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகளுக்கு காரணம் இந்த கிரக பெயர்ச்சிகளே தான் தவிர வேற எதுவும் இல்லை. அதனால தயவு செய்து நடந்ததை நினைச்சு வேதனைப்பட்டு நடக்க போறதை மிஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு புறம் ஜென்மச்சனி, இன்னொரு புறம் ராகு கேது, இதெல்லாம் நினைச்சு உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பெரிய லெவல்ல உங்களுக்கு கை கொடுக்க ஒரு நேரம் இது. ஏன்னா ஒரு புறம் 12ஆம் பாவத்தில் ராகு வந்து நிற்கிறார், மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு. மறுபுறத்தில் கேது பகவான் 7ஆம் வீட்டில் இருந்து 6ஆம் வீட்டிற்கு வரார். 6ஆம் வீடுன்றது எதிரிகள் சார்ந்த இடம், சத்துருக்களை அழிக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது. கடன், ரோகம், கஷ்டம், அதாவது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாகக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலகட்டங்களில் உடல் ரீதியில வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், பெண்களுக்கு இடுப்புல இருந்து கிட்டத்தட்ட முழங்கால் பிளஸ் கால், குதிகால் வரைக்குமே பாதிப்புகள் கொடுத்திருக்கோம். ஆண்களுக்கு பேக் பெயின், அதாவது கழுத்துல இருந்து இந்த
ஷோல்டர் பேக் பெயின் வரைக்குமே பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அப்போ இந்த ஜவ்வு எலும்பு சார்ந்த நரம்பு பிரச்சனைகள் வரைக்குமே கொடுத்த பாதிப்புகளால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே தீரக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது. ஏன்னா இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால ரோகங்கள் நீரும், கஷ்டங்கள் நீங்கும். அடுத்தது அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கடன் சார்ந்த இடத்திற்கு அமைவு. அப்ப அந்த கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. கடன் பிரச்சனைகள் வந்து வெளியில வர போறீங்க. எதிரிகளை அழிக்க போறீங்க. எதிரிகள் உங்களை விட்டு விலக போறாங்க. எதிரிகளே உங்களுக்கு இல்லாம இருக்க போறாங்க. அந்த லெவலுக்கு அந்த இடம் பலம் பெற போகுது. உங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்ன்ற ஒரு அமைவுகளை உண்டாக்க போறீங்க. கடந்த காலகட்டங்களில் குடும்ப ரீதியில பிரிவுகளை சந்திச்ச மீனராசி என்பவர்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமா இருக்கும். குறிப்பா மீனராசி என்பவர்கள் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டது பெற்ற பிள்ளைகளுடைய ரீதியில தான். ஏன்னா பிள்ளைகளுடைய செயற்கை சிநேகிதங்களால நிறைய பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், அவங்க எடுத்த முடிவால இனம் புரியாத வழிவேதனைகள், எங்க உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் கெட்டு போடும் என்ற அளவுக்கு பயத்தை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய பிள்ளைகள் வந்து படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தாம அவங்க டவுன் ஆனது, அப்படியே டவுன் ஆகக்கூடிய நிலைமை, அதுலயும் ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை, இது எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வுகள் கிடைக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது, சுப விஷயங்கள் நடக்க போகுது, அதுல மாற்றம் இல்லை. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த ராகு 12ஆம் பாவத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சார்ந்து கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை சந்திச்ச மீனராசி என்பவர்கள் இப்போ லாபத்தை அடைய போறீங்க. பங்கு சந்தையில ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும். பட் இந்த விளையாட்டு, இந்த ரம்மி சம்பந்தப்பட்ட விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இறங்கி செயல்படுவது ரொம்ப நல்லது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடின உழைப்பாளிகள், அந்த உழைப்புக்கேத்த மேன்மைகள் கிடைக்க போகுது. இந்த கேது இருக்கிற இடமே பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய வீட்டில் இருக்க போறார். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்போ அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி ப்ரமோஷன் கிடைக்குது. அரசு வேலையில டெம்பரரியா இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆயிடுவீங்க. நான் பரீட்சை எழுதுறேங்க, குரூப் எக்ஸாம், இந்த மாதிரியான விஷயங்களில் இறங்கி நான் போல்டா எனக்கு ஏதோ ஒரு விதத்துல அரசு உத்தியோகத்திற்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நினைச்சீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு சக்சஸ் உண்டு. மூவ் பண்ணுங்க. அதுலயும் குறிப்பா வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சதுன்னா தயவு செய்து மிஸ் பண்ணாம அதை இறங்கி செய்யுங்க. அதே நேரத்துல பூமி வாங்குறதுக்குண்டான வாய்ப்பு இருந்தாலும் முயற்சிகள் செய்து அதையும் நீங்க செய்யலாம். மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா மீனராசி அன்பர்களுக்கு வந்து தான் பெற்றவங்க பிளஸ் பெற்ற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய டைவர்ஸ் வரைக்கும் காரணமே இல்லாம பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு, ஒரே குடும்பத்தில் இருந்துகிட்டு பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு பாதிப்புல சந்திக்கக்கூடிய நிலைமை, அந்த நிலைமையிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பா இது இருக்க போகுது. அது மட்டுமல்ல, ஒரு நல்ல ஒரு உங்களுடைய வேலை மட்டுமல்லாம நீங்க வெளிநாடு முயற்சிகள் சார்ந்த வாய்ப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். நிறைய பேர் மீனராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாயிருக்கும், உண்டாக போகுது. அதை சந்தோஷமா ஏற்று செய்யுங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் அடைவீங்க. அதுலயும் குறிப்பா திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. உங்களுடைய திருமண ரீதியில கடந்த காலகட்டங்களில் எல்லாமே நெருங்கி வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கூடி வந்து கடைசி நேரத்துல நடக்கிற நேரத்துல ரிஜெக்ட் ஆகி அதனால மன உளைச்சல் எல்லாம் அடைஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா அது எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல் அளிக்கிற மாதிரி இப்ப வரக்கூடிய இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான லைஃப் பார்ட்னர் அமைகிற அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. மொத்தத்துல மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்க போகுது. முயற்சிகளை ஸ்ட்ராங்கா இறங்கி செயல்படுங்க. 100% சக்சஸ் அடைவீங்க. ஏன்னா இதை சொல்றேன்னா, இப்ப நான் சொன்னதெல்லாம் கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம். அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஒரு நல்ல ஸ்தானாதிபதியோ நல்ல திசையோ புத்தியோ இருந்துட்டா அதுவே உங்களுக்கு ஒரு கிடைச்ச பாக்கியம். அதுலேயும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஒருவேளை 4க்கு மேல 6, 7, 8 எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி நீங்க உங்க லைஃப்ல இந்த வாய்ப்பு இது எத்தனை வருஷம் ஆனாலும் நினைப்பீங்க, அந்த லெவலுக்கு ஒரு growth கிடைச்சிடும். பட் 4க்கு கீழே டவுன் ஆகி 2, 3, 1, 0 வந்துருச்சுன்னா டோட்டலா நெகட்டிவ் ஆயிடும். அப்போ உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு லக்னத்தை பொறுத்த பலன் மாறுபடும். உங்களுக்கு இன்னைக்கு நான் சொன்னது இப்ப மீன ராசிக்கு இதை சொல்லிட்டு இருந்தேன். ஒருவேளை இது மீன ராசி ஓகே அப்படியே கும்பலக்னமா இருந்துருச்சுன்னா
டோட்டல் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போயிடும். நிம்மதி சந்தோஷமே இல்லை. வாழ்க்கையை நிம்மதியை தேடி அலையிற மாதிரி ஆயிடும். ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க. ஒருவேளை உங்களது லக்னம் அதே அப்படியே பாத்தீங்கன்னா ரிஷப லக்னமா இருந்துச்சுன்னு வச்சுக்கவே, உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைச்சிருவீங்க. உயர்தர வளர்ச்சியில் இருக்கிறவங்க நீங்களா தான் இருப்பீங்க. அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து எத்தனையோ விஷயங்கள். இந்த ராசிக்கு இந்த லக்னத்திற்குரிய மாறுதல்கள் இவ்வளவு இருக்குன்னா, எத்தனை ராசிகளில் எத்தனை லக்னங்கள் இருக்கு, அந்த லக்ன அடிப்படையில் எத்தனை கிரகங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டா கிடைக்கும்.